காசாவில் உச்சகட்ட குளிர் ஏற்பட்டிருக்கிறது. தாங்க முடியாத குளிரில் அந்த மக்கள் தத்தளிக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய அரசாங்கம் மேலதிகமான ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிவித்தலை இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். இந்த பத்திரிகை அவங்க தடுத்ததற்கான பல காரணங்கள்ல ஒன்று, இஸ்ரேலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே இஸ்ரேலுக்கு எதிரான காசாவில் நடக்கிற அநியாயங்கள், காசாவில் இஸ்ரேல் செய்கிற அநியாயங்கள், துரோகங்கள், அங்கு இஸ்ரேலிய கைதிகள் இன்னும் அடைபட்டிருக்கிறார்கள், அவர்களை மீட்க முடியவில்லை என்கிற செய்திகள், அவங்களை கைது பண்ண மாட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு காட்டி நட்பு நாடுகளையும் தங்களோடு வைத்துக் கொள்வதற்காக யோ கேலண்ட் அழைச்சிருக்கிறாங்க. தோத்த மாதிரி இல்லையா? அது என்ன தோத்த மாதிரி இல்லையா? தோத்து போனதுனால தான் சீஸ்ஃபயர், அதுக்காகத்தான் சீஸ்ஃபயர் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 416வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு சில நாட்களாக மீண்டும் உச்சகட்ட தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்றைய நாள், அதற்கு முந்தைய நாள் ஆகிய 2 நாட்களும் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான உச்சகட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டதைப் போல இன்றைய நாளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான உச்சகட்ட தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக, இன்றைய தினத்தோடு அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் காசாவிலே குறைந்தது 44,235 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 1,04,638 அப்பாவிகள் இதுவரைக்கும் உடல் ஊனமுற்று காயமடைந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியான நிலையில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில், காசாவினுடைய யுத்தத்துக்கு மத்தியிலே பாதிக்கப்படுகிற அப்பாவிகளுக்காக மருத்துவ பணியாற்றி வந்த 1000க்கு மேற்பட்ட டாக்டர்களும் மருத்துவ பணி ஊழியர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகமும் பாலஸ்தீனுடைய செம்பிறை சங்கமும் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார்கள். 1000க்கு மேற்பட்ட மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் கொல்லப்படுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகளை போன்று, அங்கிருக்கக்கூடிய சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்களை போன்று இந்த மருத்துவ பணியாளர்களும் ஒரு மாபெரும் தியாகிகள், தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதில் உச்சகட்டம் என்னன்னு கேட்டால், இந்த கொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்களில் மாற்று மதத்தை சார்ந்த, வெளிநாடுகளை சார்ந்த மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் கூட இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. மனித நேயத்திற்காக, காசா மக்களுக்காக அவர்கள் இன்றளவுக்கும் பல பேர் அங்கே நின்று போராடி கொண்டும் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க தலைப்பட வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இஸ்ரேலிய அரசாங்கம் மேலதிகமான ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிவித்தலை இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே காசாவில் நடந்து வரக்கூடிய இந்த அநியாய தாக்குதல்களை வெளியில கொண்டு வருகிற வேலையை செய்து வந்தது அல் ஜசீரா என்பது நமக்கு தெரியும். அல் ஜசீரா 100% காசா மக்களுக்காக இயக்கப்பட்டு வருகிறது. கத்தாருடைய அரசாங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்பில் இயங்கக்கூடிய சுயாதீன ஊடகமாக அல் ஜசீரா செயல்படுகிறது. இதே நேரத்தில் அங்கிருந்து செய்திகளை சொல்லக்கூடிய குதுஸ் நெட்வொர்க் இருக்கிறார்கள், அதே போன்ற அரபியா, இது போன்ற பல தொலைக்காட்சிகள் அங்கிருந்து செய்திகளை சொல்லி வருகிற நேரத்தில் அல் ஜசீரா தான் உச்சகட்ட செய்திகளை தொடர்ந்து இடைவிடாது இத்தனை நாட்களாக 416 நாட்களாக நேரடி ஒளிபரப்பாக தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அல் ஜசீரா ஏற்கனவே இஸ்ரேலுக்குள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்குள் அல் ஜசீராவை பார்வையிட முடியாது, தொலைக்காட்சி இயங்கவில்லை, சமூக வலைதளங்களிலும் அது இயங்காத வகையிலான செயல்பாடுகள் அங்கே
முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, காசாவில் தங்களுடைய படைகள் வாங்குகிற அடிகளை அங்கிருக்கக்கூடிய மக்கள் பார்க்கவும் கூடாது, தாங்கள் செய்கிற அநியாயத்தை புரிந்து கொள்ளவும் கூடாது என்பதற்காகத்தான் இந்த வேலைகளை அவங்க செஞ்சாங்க. இந்த அடிப்படையில் அல் ஜசீராவோட சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு சட்டமூலத்தையும் அவர்களுடைய நெசட்ல பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது என்ன சட்டமூலம் என்று சொன்னால், இஸ்ரேலிய அரசாங்கம் எந்த ஊடகத்தை தங்களுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கருதுமோ அந்த ஊடகங்களை எல்லாம் அடக்க முடியும் என்கிறது தான் அந்த சட்டம். அந்த சட்டத்தை கொண்டு வந்தது எதுக்குன்னு கேட்டால், நாங்கள் தர்ற செய்தியை நீங்கள் போடணுமே தவிர நீங்கள் நினைச்சதை நீங்கள் பார்க்கறத உங்களுக்கு கிடைக்கிற செய்திகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, மக்களுக்கு காட்டக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சட்ட மூலம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்ட மூலத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே CNN போன்ற சர்வதேச ஊடகங்கள் இஸ்ரேலிய அரசாங்கம் இஸ்ரேலிய இராணுவத்திட்ட கேட்காம எந்த செய்திகளையும் வெளியிடுவது இல்லை என்பதை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். மொத்த இஸ்ரேலிய ஜியோனிச அடிமைகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள இருந்து தைரியமாக இயங்கி வந்த ஹாரெட்ஸ் பத்திரிகையை மொத்தமாக தடை செய்வதற்குரிய சட்டமூலத்தை பாஸ் பண்ணி இருக்கிறது. இஸ்ரேலுடைய நெசட், இஸ்ரேலுடைய அமைச்சரவையும் இதற்கான அனுமதியை கொடுத்து பாராளுமன்றத்திலும் இது பாஸ் ஆகி இருக்கிறது. ஹாரெட்ஸ் பத்திரிகையை பொறுத்தவரையில் இந்த பத்திரிகை லண்டனில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சொந்தமானது. இந்த பத்திரிகை அவங்க தடுத்ததற்கான பல காரணங்களில் ஒன்று, இஸ்ரேலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே இஸ்ரேலுக்கு எதிரான காசாவில் நடக்கிற அநியாயங்கள், காசாவில் இஸ்ரேல் செய்கிற அநியாயங்கள், துரோகங்கள், அங்கு இஸ்ரேலிய கைதிகள் இன்னும் அடைபட்டிருக்கிறார்கள், அவர்களை மீட்க முடியவில்லை என்கிற செய்திகள், அதே போன்று இஸ்ரேலிய ராணுவம் அடி வாங்கி சாகிற காட்சிகளை எல்லாம் ஹாரெட்ஸ் தான் ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள். இந்த ஒளிபரப்புகளை தடுக்க வேண்டும், இது தங்களுக்கு ஒரு பாரிய பின்னடைவு என்று கருதுகிறார்கள். இதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை பற்றி பேசுகிற நேரத்தில் பல கட்டங்களில் ஹாரெட்ஸ் பத்திரிகை பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது. எனவே இது தீவிரவாதத்திற்கு துணை போகிறது என்கிற குற்றச்சாட்டில் தான் அவர்கள் இந்த தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த தடையினூடாக இன்னும் ஒரு ஜனநாயக குரலை கழுத்திலே மிதித்திருக்கிறது இஸ்ரேல். அவர்கள் பற்றிய உண்மைகள் வெளியே தெரிய வந்தா நாரின் நாத்தம் எடுத்து பஸ்மமா போயிருவாங்கிறதுனால இந்த வேலைகளை செய்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. இவர்களுடைய லட்சணம் இதுதான். இத்தனை ஆண்டு காலமாக எல்லா ஊடகத்தையும் காசு கொடுத்து வாங்குறது, எல்லா ஊடகத்துக்கும் ஃபண்ட் பண்ணுறது, எப்படியாவது அவங்கள பிடிச்சி நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் ரொம்ப அப்பாவிகள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த யுத்தம் தான் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமான செருப்படி யுத்தமாக மாறி இருக்கிறது. அதிலும் முடியாத கட்டத்தில் தான் இந்த ஊடகங்களை முடக்குகிற வேலையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். இதே மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 பேருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நெதன்யாஹுக்கும் அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட்டுக்கும் சர்வதேச நீதிமன்றம் ICC அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறாங்க, கைது பண்ணுமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் முதல் தடவையாக யுஎஸ்க்கு பயணமாகிறார் யோ கேலண்ட். அமெரிக்கா போறாரு. அமெரிக்கா போறதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்கா பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமெரிக்கா வேறு இஸ்ரேல் வேறு என்பது கிடையாது. உடனடியாக அமெரிக்காவுக்கு யோ கேலண்ட்டை கூப்பிடுறாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம்ட்டாங்க. அமெரிக்கா ICC-னுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்ததை காட்டுறதுக்காக, நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், அவங்கள கைது பண்ண மாட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு காட்டி நட்பு நாடுகளையும் தங்களோடு வைத்துக் கொள்வதற்காக யோ கேலண்ட் அழைச்சிருக்கிறாங்க. அவர் உடனடியாக அமெரிக்காவுக்கு அடுத்த வாரம் பயணிக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ICC கடுமையான உத்தரவை இட்டிருக்கிறார்கள். அவரை நீங்கள் கைது செய்ய வேண்டும், இதுபோன்று சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்யாதீர்கள் என்று சொல்லி இருக்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற நேரத்தில் தான் நெதன்யாஹு நெக்ஸ்ட் வீக் அளவில் அதே போன்று UK பயணமாகலாம், ஐக்கிய ராச்சியத்திற்கு செல்லலாம் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. UK லண்டனுக்கு நெதன்யாஹு பயணிக்கிற போது அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா, அவர் பற்றி லண்டன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செயல்பாடுகளை முன்னெடுக்க போகிறது என்பது தொடர்பாக இன்றைய தினம் இத்தாலியில் நடந்த G7 மாநாட்டிற்கு பிறகு அவர்களுடைய வெளியுறவு அமைச்சர், பிரிட்டிஷுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய லாமி இடத்தில் செய்தியாளர்கள் கேட்டபோது லாமி கொடுத்திருக்கக்கூடிய
அவங்களுடைய பதில் என்னன்னு சொன்னா, நாங்கள் ரோம் சட்டமூலத்தில் கையெழுத்திட்டவர்கள், பிரச்சனைகள் தொடர்பாக உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படும், சர்வதேச சட்டம் மனிதாபிமான சட்டங்களின் கீழ் எங்களுக்கு கடமை இருக்கிறது, நாங்கள் எப்போதும் நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார். குறிப்பாக நமக்கு தெரியும், ரோம் சட்டமூலத்தின் பிறகுதான் ஐசிசி உருவாக்கப்பட்டது. 6 கண்டங்களில் இருக்கக்கூடிய 124 நாடுகள் இதிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எனவே அந்த 124 நாடுகளில் பிரித்தானியாவும் ஒன்று. பிரித்தானியாவுக்கு போனாலும் அவர் கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் ஜோ கேலண்ட் அமெரிக்கா கைது செய்யாமல் தவிர்க்கிற போது பிரித்தானியா கைது செய்யும் என்றெல்லாம் நாம் நம்ப முடியாது. பிரித்தானியாவில் கம்யூனிச அரசாங்கம் கடமையை ஏற்றிருந்தாலும் அவர்களுடைய போங்குகள் முழுமையாகவே இஸ்ரேலுக்கு எதிரானதாக அமையவில்லை. ஏன்னா இஸ்ரேலை உருவாக்கினது அவங்க, இஸ்ரேலுடைய லாபியாக அவங்க தான் இருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய பின்புலமாக அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற போது அவங்க இவரை கைது செய்வாங்கன்னு நம்ம நம்ப முடியாது. ஆனால் வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம், சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டம் எப்படி கடமையை செய்கிறது என்று. இந்த நேரத்தில் இடையில் ஒரு அறிவிப்பாக ஒரு விவகாரத்தை சொல்லிக்கொள்ளணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பாலஸ்தீன விவகாரமாக பாலஸ்தீன ப்ராப்ளம் எப்படி உண்டாகிச்சு, எந்த இடத்திலிருந்து இந்த சண்டைகள் ஆரம்பிக்கிறது, பாலஸ்தீனம் எப்படி அங்கிருக்கக்கூடிய அரபு இஸ்லாமிய முஸ்லிம்களை விட்டு கைமீறி போனது, பாலஸ்தீனர்களுக்கு இல்லாமல் இஸ்ரேல் எப்படி பாலஸ்தீனத்தை அபகரித்தது என்கிற முழு வரலாற்றை பேசுவோம் என்று சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்களிலிருந்து அந்த வீடியோக்கள் வெளிவர ஆரம்பிக்க இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனத்தினுடைய இப்ப நடக்கிற விஷயங்களை 414 நாட்களாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பல விவகாரங்களை இப்ப நீங்க தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அதே போன்று இந்த தொடரை நீங்கள் பார்த்து வருகிற போது நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக இந்த பாலஸ்தீன வரலாறு தொடரை பார்த்து வாருங்கள். அப்படி பார்த்து வருகிற போது உங்களுக்கு பாலஸ்தீனத்தினுடைய உண்மை நிலையும் தெரியும். நிறைய மாற்று மத நண்பர்களுக்கு அதை கொண்டு போய் சேருங்க. சேர்க்கும் போதுதான் பாலஸ்தீனம் தான் நிஜ நாடு, இஸ்ரேல் என்பது வந்து குடியேறிய நாடு, ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு, அதற்கான ஆதாரங்கள் இதுதான் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். விரைவில் ஓரிரு நாட்களில் அந்த தொடரை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் நீங்க எதிர்பார்க்க முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற நம்முடைய புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதனூடாக இந்த செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பல செய்திகள் தான் காசாவில் இன்றைக்கு என்ன நடக்கிறது, பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பைத்துலாகியாவுக்கு மேற்கில் இருக்கக்கூடிய அஸ்லான் என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 5 மெர்காவா வகையான டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. 5 டேங்க் அளிக்கப்படுகிறதுனா குறைந்தது 25 பேர் டேங்குக்குள்ள இருந்திருப்பாங்க, 25 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது. எனவே 5 மெர்காவா டேங்குகளை யாசின் 105 உள்ளிட்ட அவர்களே தயாரித்த ஆயுதங்களை கொண்டு அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் ஜபாலியாவை தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகளை செய்து வடக்கு காசாவை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வடக்கு காசா பகுதிகளிலும் உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கடந்த அக்டோபர் மாதம் முதல் அவர்களும் செய்து வருகிறார்கள். இந்த மாதிரி தாக்குதல்கள் தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காசாவினுடைய வடமேற்கில் இருக்கக்கூடிய அல் தவாம் பகுதிகளில் 10 ஜியோனிச ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை அடங்கிய ஒரு பெட்டாலியனை குறிவைத்து நாங்கள் நடத்திய தாக்குதலில் 10 பேரும் அந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இராணுவத்தில் ஒருத்தனை கொண்டாலே அது உலக மகா செய்தி. ஏன்னா அவ்வளவு ட்ரைனிங் எடுத்தவங்க, அவங்கள ஷூட் பண்ணுறதெல்லாம் சாதாரணமாக பண்ணிட முடியாது. முழு உடம்பையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் அவர்களுடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். எல்லாமே பெரும்பாலும் புல்லட் ப்ரூஃபாக இருக்கக்கூடியது. அப்படியான ஒரு நேரத்தில் அவர்களை குறிவச்சு, அதாவது ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தப்படுவதாக இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பகுதிக்கு மட்டும்தான் தாக்குவாங்க, இந்த கன்னங்களுக்கும் இந்த முகத்துல பகுதிகளுக்கும். மற்ற எல்லாத்தையும் கூட அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அட்டாக் பண்ணினா தப்பிச்சிருவாங்க. அப்போ இந்த பகுதிகளை நோக்கித்தான் ஏதோ ஒரு இடத்துல நின்று அவங்க தாக்குதல் நடத்த வேண்டி இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த குண்டு தாக்குதல்களை நடத்துகிற நேரத்தில் ஒரு பட்டாலியனாக உள்ள போய் நிற்கும் போது அவங்க குண்டு தாக்குதல்கள் நடத்தும் போது வெடித்து சிதறுகிற காரணத்தினால தான் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். புல்லட் ப்ரூஃப்
அவங்களுக்கு இருந்தாலும் வெடித்து சிதறும் போது அதை மீறி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய யதார்த்தமான கள நிலவர செய்திகளாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் இன்றைக்கு 10 பேர் ஒரே இடத்தில் ஆம்புஷ் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 5 மெர்காவா டேங்குகள் மீது அட்டாக் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 25ஓடு இந்த 10ஐ சேர்த்தால் 35 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் உச்சகட்ட குளிர் ஏற்பட்டிருக்கிறது. தாங்க முடியாத குளிரில் அந்த மக்கள் தத்தளிக்கிற அதே நேரத்தில் கடுமையான மழையும் பொழிவதற்கு ஆரம்பித்திருக்கிறது. காசா குண்டு மலையில் கொல்லப்படுகிற மக்களுக்கு மத்தியிலே தற்போது மழை பொழிய ஆரம்பித்திருக்கிறது. பல இடங்கள் அவங்க டென்ட்டுகள் எல்லாமே நனைஞ்சு நாசமாகி வெள்ளத்தில் மூழ்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்காக தயவு செய்து பிரார்த்தனை செய்யுங்கள். தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள். இயற்கையினுடைய சீற்றத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு பக்கமாக அவர்களுக்கு பல சோதனைகள் கிடைக்கின்றன. அந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது லெபனானிய எல்லைகளில், லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தாக்குதல்களுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கு தெரியும், நாயிம் காசிம் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்றதில் இருந்து நிறைய சரமாரியான தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டு வருகிறது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாக்களுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா தலையிட்டு எப்படியாவது இதை சமாதானப்படுத்தணும்னு முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் அறிவிச்சிருந்தாங்க 2006, 2010, 2016, 2018, 19 காலப்பகுதிகள். இந்த பகுதிகளில் எதிலையுமே ஹிஸ்புல்லாக்களுடனான மோதலில் இஸ்ரேல் வெற்றி பெற்றதே கிடையாது. பாரிய தாக்குதல்கள் நடத்தி கூட அவர்கள் தோல்வி அடைந்திருந்த நேரத்தில் தற்போது ஹிஸ்புல்லாக்கள் மிசைல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே உங்களால் எங்களை தாக்குப்பிடிக்க முடியாது என்று நாயிம் காசிம் அவர்கள் அறிவித்து பல புது வகையான ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக நேற்றும் முந்தைய நாளும் நடத்திய தாக்குதல்கள் இஸ்ரேலை முழுவதுமாக சிதைத்திருக்கின்றன, ஆட்டம் காண வைத்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் உடனடியாக ஒரு சீஸ்ஃபயருக்கு வருவதற்கான முயற்சியை அமெரிக்கா செய்து வந்த நிலையில் நேற்று இரவு நடத்தப்பட்ட அவசர அமைச்சரவை கூட்டத்தில் நெதன்யாகு தலைமையிலான அவருடைய அரசாங்கம் ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு சீஸ்ஃபயருக்கு வருவது, ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு வருவது என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதான செய்திகள் பிரேக்கிங் நியூஸாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த சீஸ்ஃபயரை ஹிஸ்புல்லாக்கள் ஏற்றுக்குருவாங்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இவங்க யுத்த நிறுத்தத்துக்கு வர்றதுக்கு ரெடின்ட்டாங்க. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் யுத்த நிறுத்தத்திற்கு தாங்கள் தயார் என்கிற ஒரு செய்தியை சொல்லவில்லை. அதற்கு பல காரணங்களும் இருக்கிறது. குறிப்பாக அந்த காரணங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை பற்றிய விவரங்கள் தெரிந்தால் அந்த காரணங்கள் எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அது ஈஸியாக இருக்கும். இன்றைய தினமும் இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் பலவிதமான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். கியாம் நகரத்தை சுற்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லாக்களுடைய போராளிகளுக்கும் இடையில கடுமையான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. ஹிஸ்புல்லாக்களுடைய போராளிகள் இஸ்ரேலிய இராணுவத்தோடு நேருக்கு நேராக மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். மோதலில் இதுவரைக்கும் 3 மெர்காவா டேங்குகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்று NNA செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை அல் ஜசீராவும் மேற்கோள் காட்டியிருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களும் தங்களுடைய உத்தியோகபூர்வ செய்தி பக்கத்தில் இதை வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் சரமாரியான ராக்கெட் தாக்குதல்களை வீசிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகிறது. குறிப்பாக டெல் அவிவ்ல இருக்கக்கூடிய அஸ்தோத் கடற்படை முகாமின் மீது இன்றைக்கும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். நேத்து அடிச்சாங்க, முந்தைய நாள் அடிச்சாங்க, இன்னைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. நாவல் பேச செதச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள். இப்ப நீங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்பத்தில் நம்ம செய்தி சொல்லுகிற நேரத்தில் எல்லாம் பல நேரங்களில் கேள்விப்படுற விஷயம் தான் அவருடைய அயன்டோம் சம்பந்தமாக. அயன்டோம் தடுத்துருச்சு, இஸ்ரேலுக்குள்ள ஒரு ராக்கெட் கூட போக முடியல, இஸ்ரேலை அடக்க முடியுமா, இஸ்ரேல் எப்படி தெரியுமா,
இஸ்ரேலில் செட்டப் என்ன தெரியுமா என்றெல்லாம் இந்த வாயில் வடை சுட்டுக்கிட்டு தெரிஞ்ச ஒரு கூட்டம் இருந்தாங்க. இப்போ அவங்க வாயில் வடை மட்டும் இல்லை, இட்லி கூட சுட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால் முழுவதுமாக சுட்டு தள்ளி கொண்டிருக்கிறது ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு. இஸ்ரேல் நெருப்பிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பல பேஸுகள், ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் அடிக்கிறாங்க, மறுபக்கம் காசாவில் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அடிக்கிற அதே நேரம் யமன்ல இருக்கக்கூடிய யமனுடைய ஹூதிகளுடைய படைப்பிரிவு அவர்களுடைய இஸ்ரேலுடைய ராணுவ பேஸை தாண்டி விமான படைத்தளங்களை நோக்கியே தாக்குதல்களை நடத்துகிறார். ரமத் டேவிட் மேல நேற்றைய தினம் அட்டாக் பண்ணி இருந்தாங்க. இது மாதிரி பல தளங்கள் மேல அவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தலைவலிக்கு மேல் தலைவலி. எந்த அளவுக்கு அட்டாக்னா தலைவலி மட்டும் இல்லை, இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் செய்தியை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த செய்திகளை பார்த்துட்டு எவ்வளவு உக்கிரமாக அதெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட மோதலுக்கு பிறகு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு நடந்து வருகிற சண்டைகளில் இப்படி தொடர்ந்தேர்ச்சியான ஒரு சண்டை எப்பொழுதுமே நடக்கவில்லை என்று இஸ்ரேலுடைய வைனட் செய்தித்தளம் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலி டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 340 ஏவுகணைகள் இன்றைக்கு ஏவப்பட்டிருக்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏவுகணைகள் மிசைல் அட்டாக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரண அட்டாக் எல்லாம் கிடையாது. 340 ஏவுகணையை ஏவுறதுன்னா சாதாரணமான விஷயமா? ஒரு நாடே செய்யறதுக்கு யோசிக்கும். ஒரு நாடு இந்தியா யோசிக்குமுங்க. 340 ஏவுகணை ஏவுறதுக்கு இந்தியா யோசிக்கும். ஏன் இவ்வளவு நாட்கள் தாக்குதலில் ஒரே நாளில் ரஷ்யா கூட உக்ரைனை நோக்கி 340 ஏவுகணைகளை ஏவியது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஹிஸ்புல்லாக்கள் 340 ஏவுகணைகளை ஒரே நாளில் ஏவி இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ராணுவ செய்தித்தளமே செய்தி சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களோடு உடன்பாட்டுக்கு போகக்கூடாது என்று எதிர்க்கட்சிகளும் இஸ்ரேலிய பிரதமரோடு இருக்கக்கூடியவர்களும் கூட பல பேர் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தில் அவங்களோட இணைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, சீஸ்ஃபயர்ல கையெழுத்து போட்டீங்கன்னு சொன்னா நாம தோத்த மாதிரியா இல்லையா? தோத்த மாதிரி இல்லடா, நீங்க தோத்துட்டீங்க. தோத்த மாதிரி இல்லையா? அது என்ன தோத்த மாதிரி இல்லையா? தோத்து போனதுனால தான் சீஸ்ஃபயர். அதுக்காகத்தான் சீஸ்ஃபயர் வேணும்னு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் வைனட் செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இஸ்ரேலுடைய ஹான் பொது ஒளிபரப்பு நிறுவனம் இன்றைக்கு பல செய்திகளை வெளியிட்டிருக்குது. அதில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவ்வளவு தாக்குதல்கள் நடத்துகிறார்கள், நம்ம அவங்களோட பணிஞ்சு போயிட்டோம்னு ஆயிருமா இல்லையா? காசாவில் ஒரு பக்கம் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் யமனிகளோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஹிஸ்புல்லாக்களோட உடன்படிக்கைக்கு போனோம்னு சொன்னால் உடனடியாக நம்ம தோற்ற மாதிரி ஆகிரும். எனவே நம்ம தோத்து போகிற அந்த செய்தி வரவே கூடாது என்று சொல்வது மட்டுமல்லால் மெட்டுல்லா, இந்த மெட்டுல்லாங்கிறதுல புரிஞ்சுக்கிறங்க, அங்கே யாருமே இல்லை, அத்தனை பேரும் காலி, எல்லாருமே வெளியெடுத்துட்டாங்க. 22 லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறி இருக்கும் போது இந்த மக்களுக்கு மேயராக இருப்பான்ல, அவன் இப்போ இருக்கிறான் டெல் அவீவ்ல, அந்த மேயராக இருக்க மெட்டுல்லாவினுடைய மேயர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால், இன்றைக்கு அதாவது டேவிட் அஷூலே ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் இந்த சீஸ்ஃபயருக்கெல்லாம் போனீங்கன்னா நாங்கள் வந்து குடியேற மாட்டோம், ரிட்டர்ன் வர மாட்டோம், ஹிஸ்புல்லாக்களை நம்ப முடியாது, ஒப்பந்தமாக இருக்கணும். நீங்கள் பண்ணுற ஒப்பந்தத்தினால அவங்க நாங்கள் எல்லாம் வந்ததுக்கு ஒரு திருப்பி எங்களை வச்சு அடிப்பாங்க, அதெல்லாம் சாத்தியப்படாது என்று சொல்லி பயந்து சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இங்கே எந்த இடமுமே பாதுகாப்பாக இல்லை, இஸ்ரேலில் எந்த இடமுமே பாதுகாப்பாக இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முழுமையான ஒரு வலதுசாரி அரசாங்கம் ஹிஸ்புல்லாட்ட போய் எப்படி சரணடையலாம் என்று கேட்கிறார். இப்போ புரியுதா? சரணடைகிறாங்கிறத எப்படி நீங்கள் சரணடையலாம் என்று கேட்பதிலிருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு இந்த மெட்டுல்லாவினுடைய மேயர் சொன்ன செய்தி அவர்களுடைய பத்திரிகைகளிலே ஒரு முக்கியமான இடத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குற அதே நேரத்தில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒரு முக்கியமான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரே நாளில் நடந்த சம்பவம் என்று அவங்க இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், மெர்காவா டேங்குகள் பற்றி எரிகிற காட்சி, வெடித்து சிதறுகிற காட்சிகள்லாம் அவங்க இணைச்சி தான் இந்த புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரே நாளில் 350க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க லெபனான்ல இருந்து. அதே போன்று அதில் டெல் அவீவை நோக்கி 17 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்றாங்க. 350 அடிச்சிருக்கிறாங்க. அதில் நிறைய பேஸ், ராணுவ பேஸ், இதுகளுக்கெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அதுக்குரிய காட்சிகளை அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான காட்சிகளை தான் அவங்க டிசைன் பண்ணி போட்டிருக்கிறாங்க. 350ல் 17
டெல் அவீவ் மேலேயே அட்டாக் ஆகி இருக்கிறது என்பதை இணைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாம 541 தடவைகள் சைரன் ஒலித்திருக்கிறது. அட்டாக் வருது ஒழிச்சுக்க, அட்டாக் வருது ஒழிச்சுக்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா 541 தடவைகள் அது ஐடிஎஃபினுடைய பேஜ்லயே நம்ம பார்க்க முடியும். அட்டாக் பண்றாங்க ஒழிச்சுக்கன்னு சொல்லி அறிவித்தல் போடுறாங்க. ஒழித்துக் கொள்ள சொல்லுகிற ஒரே ராணுவம் இவைங்கிற இத்து போன ராணுவம் தான். அதையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது மட்டுமல்லாம கூடுதலாக என்ன சொல்லி ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா 4 மில்லியன் மக்கள் நேற்றைய தினம் மட்டும் பங்கர்களுக்குள்ள ஒளிச்சிருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட்ல எல்லா வீடுகளுக்கும் அண்டர் கிரவுண்ட் கட்டி கொடுத்துருக்கான். ஏதாவது நடந்தால் ஓடி போய் ஒழிச்சிக்க அப்படின்னு சொல்லி 4 மில்லியன்னா 40 லட்சம் பேர், 40 லட்சம் பேரை அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஒரே நாளில் அனுப்பியிருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். மிக முக்கியமான செய்தியாக அது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதற்கு பிறகு இன்னைக்கு இவங்க அடிக்கிற அடி இருக்குதுல்ல, அதுல 4 மில்லியன்ல மிச்ச சொச்சமும் சேர்த்து உள்ள போயிடுவான். எத்தனை நாளைக்கு தாங்க பங்கருக்குள்ள இருப்பாங்க? யோசிக்க வேணாமா? அதைத்தான் முடியல நெத்தனியாவுக்கு. நேற்றைய தினம் அபு உபைதா களத்துக்கு வந்து எங்க ஒருத்தர் செத்து போயிட்டாரு, மற்றவங்களை உயிரை காப்பாத்திக்க இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லி அடுத்த நிமிஷம் டெல் அவீவ்ல ஆர்ப்பாட்டம் ஆயிடுச்சு. அபு உபைதா வெளியே வந்தா இஸ்ரேலில் இருக்கிறவன் பூரா ரோட்டுக்கு வர்றான், ஆர்ப்பாட்டம் நடத்துறான். நெத்தனியாகு ஒழிக, நெத்தனியாகு வெளியே போகணும், இந்த யுத்தத்தை நிறுத்தணும் என்று களத்துக்கு வந்துடுறாங்க. எனவே இப்பொழுது கீ பொம்மையாக வைத்துக்கொண்டு இஸ்ரேலை ஆட்டி படைப்பது பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்பதை நிச்சயமாக நாம் அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் ஹிஸ்புல்லாக்கிட்ட இப்போ சரண்டர் ஆகிறதுக்கு போறாங்க. எப்படியாவது ஹிஸ்புல்லாவோட சண்டையை நிறுத்திட்டோம்னு சொன்னா மற்ற எல்லாத்தையும் சரியா செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாவுடைய கீ எங்க இருக்குன்னு கேட்டா ஈரான்கிட்ட இருக்குது. ஹிஸ்புல்லாவோட யுத்தம்டா புரிஞ்சுக்கிறீங்க, ஈரான் தான் யுத்தம் பண்றான்னு. அதே மாதிரி யமனோட யுத்தம்டா ஈரான் தான் பண்றான்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஈரான் சொல்லாம இந்த ஒப்பந்தத்தில் எதுவும் நடக்காது. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய விவகார அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இந்த யுத்தத்தில் நம்ம சமாதானத்துக்கு போறனாலும் எப்படி போகணும்? லிட்டானி ஆற்றுக்கு அப்பால் ஹிஸ்புல்லாக்களை போக சொல்லணும். நீ யுத்தம் பண்ணி போக சொல்லியே அவன் போகல, சும்மா சொன்னா போயிடுவானா? இது கேனக்கிருக்க எதையும் பேசுவான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மொட்டை தலைக்கு முட்டு காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி என்ன பேசுகிறோம்னே விவரம் இல்லாமல் கிறுக்கு பயிலுவை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். லிட்டானி ஆற்று நான் ஏற்கனவே உங்களுக்கு படம் போட்டு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். லிட்டானி என்ற ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆறு லெபனான் இஸ்ரேல் பார்டரில் இருக்குது. அந்த லிட்டானி ஆற்றுக்கு அப்பால் தெற்கு பகுதிகளுக்கு ஹிஸ்புல்லாக்கள் போகணும், போனால் மட்டும்தான் நாங்கள் சமாதானத்துக்கு போகணும், இப்படி ஒரு நிபந்தனையை போடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறான்னு நெத்தனியாவுக்கு சொல்கிறான். நெத்தனியாவுக்கு சொல்லு, உன் வாய் நீ சொல்லுவப்பா, அவன் காது அவன் கேட்பானா இல்லையாங்கிறத அவன் தான் முடிவெடுக்கணும். ஆனால் ஹிஸ்புல்லாக்கு இது கேட்குமா? நீ யுத்தம் பண்ணி போடான்றதுக்கே அவங்க போகலை, சும்மா போயிடுவாங்களா? லிட்டானி ஆற்றுக்கு அப்பால் போகணுமா, ஆயுதத்தை வேற கீழே வைக்கணுமா ஹிஸ்புல்லாக்கள்? அதாவது இனி சண்டைக்கு வரமாட்டோம், சரண்டர் ஆகணும். நீ யுத்தம் பண்ணியே அவன் சரண்டர் ஆகலை, நீ சொன்னா சரண்டர் ஆகுவானா? இது சுத்த கிறுக்கு பயல்களாக இருக்காங்க, கலப்பில்லாத பைத்தியங்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இது இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கிறது. தற்போது சரண்டர் ஆகுவதற்கு தயாராகிவிட்டது இஸ்ரேல் என்பது வெளிப்படையாக வெக்கங்கட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இன்றைக்கு ஆயத்துல்லா அலி ஹாமனி, ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நெத்தன்யாஹுக்கும் யோ கேலண்ட்டுக்கும் கைது வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட்டை கொடுத்துருக்கிறீங்க ஐசிசியால, அவங்க 2 பேருக்கும் அரெஸ்ட் வாரண்ட் இல்லை கொடுக்கணும், அவங்க 2 பேரையும் தூக்குல போடணும், மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சாதாரணமான வேர்ட் கிடையாதுங்க. இந்த 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்றது கூட ஒரு அரசியல் தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தலைவராக இருப்பவர் இப்படியெல்லாம் லேசில் பேசிட முடியாது. பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எதுக்கு நாங்கள் ரெடி, வாடா 2 பார்த்துக்கலாம் என்பதை மனதில் கொண்டு அதற்குரிய தயாரிப்புகளோடு தான் சொல்கிறார்கள் என்ற அர்த்தம். அந்த அடிப்படையில் அந்த 2 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். எனவே மகிழ்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. நாம் ஆரம்பத்தில்
ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஹிஸ்புல்லாவிடத்தில் தோற்பார்கள் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். தற்போது தாங்கள் ஹிஸ்புல்லாவிடத்தில் தோற்றுவிட்டோம் என்று சரணடைவதற்கு தயாராகி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கமும் என்கிற செய்தி இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான காதிலே தேன் பாய்ச்சுகிற செய்தியாக மாறி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அவர்களுக்கு துணையாக இருப்பவர்களுக்கும் எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக எப்போதும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.